கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த வருடத்திலே 7 மாதங்கள் நம்ம எல்லாரும் அற்புதமாக அதிசயமாக கடந்து வரும்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 7 மாதங்கள் எத்தனையோ காரியங்கள் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் இந்த 7 மாதத்திலும் எத்தனையோ காரியங்களை நாம் கடந்து வர கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி காத்து பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நாம் காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து. நம்ம அநேக வேலைகளில நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வாழ்க்கையில எதிர்ப்புகளையும் நாம் சந்திக்கும் போது நம்ம எல்லாருக்கும் மனசுல வருகிற ஒரு காரியம் என்னன்னா, என் கூட யாருமே இல்லையே, எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையே, என் சைட்ல நிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே, எனக்காக போய் யார் இந்த காரியத்தை பேசுவா, எனக்காக யார் இந்த காரியத்தை செய்து முடிக்குவா அப்படின்னு அநேக நேரத்துல அநேகர் நாம் வருத்தப்படுகிற ஒரு காரியம் இதுதான். எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்காக பேச ஒருத்தரும் இல்லையே. ஆனா பாருங்க, நம்ம எல்லாரும் மனுஷர்களை எதிர்பார்க்கிறோம், மனுஷர்களுடைய உதவிகளை நாடுகிறோம், அது தவறல்ல. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து. ஆண்டவர் சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், உன் கூட யாரும் இல்ல, உனக்காக பேச, உனக்காக காரியத்தை செய்ய யாரும் இல்லைன்னு அநேக வேலைகளில நீ புலம்புற, நீ அழுகிற, நீ வேதனைப்படுற. ஆனா ஆண்டவர், பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். உங்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். 24 மணி நேரமும் நாம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா போராட்டத்திலும் சரி, பிரச்சனைகளிலும் சரி, நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் மனுஷன் அல்ல. நம்ம பிரச்சனைகளை பார்த்துட்டு விலகி போறதுக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்து, நம்மளுடைய பட்சத்தில் இருந்து அவர் நம்மளை கண்ணோக்கி நமக்கு எதிராய் வருகிற காரியத்திலும், நமக்கு சந்திக்கிற பிரச்சனைகளிலும் நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உங்களை கண்ணோக்குகிறேன். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நம்ம சந்திக்கிற எப்பேற்பட்ட சவால்களா இருந்தாலும் சரி, விரோதமான எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருந்து அவர் என்னை கண்ணோக்கி அந்த காரியத்திலே எனக்கு ஜெயத்தை தருகிற தேவன், அந்த காரியத்திலே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எனக்கு வெற்றியையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன். ஆமென். நீங்க கூட இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியில போகும்போதும், வேலைக்கு போகும்போதும், காலேஜுக்கு போகும்போதும், வீட்டுல இருக்கிற போதும் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா, உங்க வார்த்தையின் படியே நீங்க கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய பட்சத்துல நீங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா, கடந்த 7 மாதம் முழுவதும் தகப்பனே, உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியாக உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க, தயவு ஏற்படுத்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, 7 மாதம் நடத்தி வந்த தேவன் இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே அவர்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த நீர் வல்லவரா இருக்கிறேன் சுவாமி. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றும் தடைப்படாது. ஏசப்பா, நாங்க
வாசித்த வசனத்தின் படியே கர்த்தாவே ஆண்டவரே உங்க பிள்ளைகளோடு ஆண்டவரே அவங்க சார்பில் அவங்க பட்சத்துல கர்த்தர் நீங்க இருந்து அவங்களை கண்ணோக்கி அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவரே அவங்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க சார்பில் அவங்க பட்சத்துல கர்த்தர் கூட இருந்து அவங்களை கண்ணோக்கி பார்த்து தகப்பனே நீங்க வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த புதிய மாதத்துல உங்க பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தம்முடைய வசனத்தின் படியே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட்.